மஹாலய அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை. தொடர்புக்கு 7305858555. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 13/9/2024 வெள்ளிக்கிழமை, பூராடம் நட்சத்திரம். அதிர்ஷ்ட குறைவுக்கு, துரதிர்ஷ்டத்துக்கு ஒரு பழமொழியை சொல்வார்கள். உப்பு விற்கச் சென்றேன், மழை பெய்தது. மாவு விற்கச் சென்றேன், காற்று அடித்தது என்று சொல்லுவார்கள். இதே கருத்தை சாஸ்திரமும் சொல்லுகிறது. ஜோதிட சாஸ்திரம். ஒருவன் அடுத்தவருக்காக வேலை செய்தால் வெற்றி, மற்றும் அந்த அடுத்தவர் கோடீஸ்வரன் ஆவார். தனக்காக செய்தால் இருப்பதையும் இழப்பான். பல விஷயங்கள் இதேபோல். ஒவ்வொரு முறையும் அடுத்தவனுக்காக செய்தால் நல்லது, தனக்கென்று செய்தால் ஒன்றுமே இல்லாமல் போகிறது. இது ஏதோ ஒரு திசையில் நடப்பதா என்றால் அதுதான் இல்லை, அதுதான் வருந்தத்தக்க விஷயம். சரி, இந்த திசை செவ்வாய் திசை, இது சந்திர திசை, சூரிய திசை, இதில் இப்படி தான் நடக்கும். பரவலாக பலருக்கும் இப்படி தான் இருக்கும். குறிப்பிட்ட திசை கெட்டதை செய்யும், குறிப்பிட்ட திசை நல்லதை செய்யும். ஆனால் இவர்களுக்கு வாழ்நாள் முழுமையும் அப்படித்தான். இது எப்படி சாத்தியம்? திசை தானே செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சூத்திரத்தை சொல்லுகிறது. லக்னாதிபதி நீச்சம், 9 கூடையவன் நீச்சம். இவர்களை 8, 12 உடையவர்கள் பார்க்கிறார்கள். அதாவது கும்மிருட்டு என்று சொல்வார்களே, அதற்கு தக்க ஒன்று இது. பற்றாக்குறைக்கு ஒரு சுவரும் பார்க்கவில்லை, பாவிகள் மட்டும்தான் பார்க்கிறார்கள். எப்படி இருக்கும்? லக்னாதிபதி நீச்சம். இவர் நல்லதை அடையக்கூடாது, அனுபவிக்கக்கூடாது. 9 உடையவன் நீச்சம். தர்மஸ்தானம், பாக்கியஸ்தானமே இல்லை, நீ அனுபவிக்கவே முடியாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு கிரகங்கள் வேலை செய்கின்றன. பற்றாக்குறைக்கு 8, 12 உடையவர்கள் பார்க்கிறார்கள். அஷ்டமாதிபதி, விரையாதிபதி பார்க்கிறார்கள். இவர்களை, அந்த லக்னாதிபதி 9 உடையவனை நீச்சம் பெற்று இருந்தார்களே, அவர்களை ஏதேனும் ஒரு சுபர் பார்த்தால் ஓரளவு நல்லது நடக்கலாம். அதுவும் இல்லை, பாவர்கள் தான் பார்க்கிறார்கள். இப்படி ஒரு அமைப்பு ஒருவருக்கு இருக்கும் என்று சொன்னால் எது சிறந்த வழி தெரியுமா? சொந்தமாக எதையும் செய்யக்கூடாது, வேலைதான் பார்க்க வேண்டும். மற்றும் உங்களது உழைப்பால் யாருக்கு உழைக்கின்றீர்களோ அவர்கள் உயர்ந்து விடுவார்கள். அவர்களிடமிருந்து கூலியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சில ஜோதிடர்கள் லக்னாதிபதி நீச்சம் பெற்று இருக்கிறான், 8, 12 கூடையவர்கள் யாரோ ஒருவர் பார்க்கிறார், சுவர் பார்க்கவில்லை, அவன் சொந்தமாகவே செய்யக்கூடாது என்று சொல்லிவிடுவார்கள். ஓரளவு பொருந்தும். இங்கே லக்னாதிபதி 9 கூடையவன் நீச்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு சில ஜோதிடர்கள் லக்னாதிபதி மட்டுமே நீச்சம் பெற்றால் இதே பலன்தான் என்றும் சொல்லுகின்றார்கள். அதுவும் பொருத்தமுடையதே. எனவே இது போன்ற அமைப்பு இருந்தால் சொந்தமாக செய்து நாம் முன்னுக்கு வர வேண்டும் என்ற யோசனையை விட்டுவிட வேண்டும்.
அன்பர்களே, இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, தர்மம் மிகுந்த ஒரு நல்ல காரியத்தை இன்று நீங்கள் கையில் எடுத்து பணிபுரிகின்றீர்கள். இதன் விளைவாக உங்களது புகழ் கூடும். ரிஷபராசி அன்பர்களே, ஒரு புது யோசனையில் செயல்பட்டு, ஒரு புது வழியில் செயல்பட்டு, உங்களை வற்புறுத்தி கொண்டிருக்கும் ஒரு தொல்லையை நீங்கள் வெற்றிகரமாக அகற்றுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, செய்ய வேண்டியதை செய்து ஒரு நல்ல பெயரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நல்ல நாள் இந்த நாள். காரிய வெற்றி உண்டு. கடகராசி அன்பர்களே, உங்கள் திறமை பளிச்சிடுகிறது. லாபம் 2 மடங்காகிறது. இதற்கு விசேஷ ஒரு ஒத்துழைப்பு காரணமாக அமைகிறது. அந்த ஒத்துழைப்பு அனுபவமாக இருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே பெற்ற அனுபவத்தை ஆதாரமாக வைத்து இந்த நன்மைகள் நடக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, விடாமுயற்சியுடன் பணிபுரிந்து நீங்கள் வெற்றி பெற்ற காரணத்தால் உங்கள் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் மற்றவர்களுக்கு ஏற்படும் நாள் இந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, எந்த இடத்தில் உங்கள் திறமை தெரிந்தால் நல்லது என்று நினைத்து அந்த இடத்திற்கு சென்று நீங்கள் உங்கள் திறமையை காட்டினீர்களோ அங்கே உங்கள் திறமை எடுபடும் நாளாக, அங்கீகரிக்கப்படும் நாளாக காட்டுகிறது. நீங்கள் நினைத்ததை முடிக்கின்றீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, எளிதில் முடிக்க முடியாத ஒரு விஷயத்தை, ஒரு வேலையை இன்றைய தினம் உங்களது கடும் முயற்சி முடித்து காட்டுகிறது. நல்ல நாள் இந்த நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி விரும்பி வரவேற்பார்கள். மறுபாதி வீண் விரயத்தை உங்கள் மீது சுமத்துவார்கள். இது நடக்கும் இன்று. தனுசு ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி தேவையற்ற அனாவசியமான செலவுகள். மறுபாதி நீங்கள் எதிர்பாரா தன வரவுகள். நல்ல நாள் இந்த நாள், மதியத்திற்கு பிறகு. மகர ராசி அன்பர்களே, நாளைய தினம் இவையெல்லாம் நமக்கு கிடைத்தால் நல்லது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு இருந்தீர்கள். நீங்கள் எண்ணிய அவைகள் சற்று காலம் முன்னதாகவே, முதலிலேயே இன்று உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்தது சில மாதங்களுக்கு பிறகு, ஆனால் இன்று அந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே,
சொல்லிக்கொள்ளும்படியான நல்ல லாபம் இன்று உங்களுக்கு உண்டு. இது உங்களுக்கு கிடைப்பதற்கு 2 காரணங்கள் காட்டப்படுகிறது. ஒன்று உங்கள் திறமை, மற்றொன்று உங்களது நேர்மை. இந்த 2ம் இந்த மகத்தான வெற்றியை இன்று உங்களுக்கு கொடுக்கும். மீனராசி அன்பர்களே, எதை செய்தாலும் இன்று நீங்கள் எதை செய்தாலும் முழு கவனத்துடன் செய்யுங்கள். ஏனென்றால் ஒரு நிமிடம் நீங்கள் சரியாக கவனிக்காமல் போனால், ஒரு நிமிடம் கவனிக்காமல் போனால் வீண் அலைச்சலும் வீண் நஷ்டமும் ஏற்படுத்தப்படும் என்று காட்டுகிறது. எனவே கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். மஹாலய அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை. தொடர்புக்கு 7305858585.